Pasangla, welcome back. This is me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here. No fear, right? Yes. இப்போதான் வருஷம் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. ஆனால் அதுக்குள்ளார ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நம்ம வந்தாச்சு. அப்போ இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? நிறைய ஃபிசிக்ஸில் பேக்லாக்ஸ் வச்சிருக்கேன் மேம். எந்த யூனிட்ல எதை படிக்கணும் எதை விடணும்னு தெரியல, கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். எனக்கு எப்படியாச்சும் நான் என்னென்னலாம் படிக்கணும், டெரிவேஷன்னா இதை படிங்க, எக்ஸசைஸ்னா இந்த சம்ஸ் படிங்க, எக்ஸாம்பிள்ஸ்னா இந்த சம்ஸ் படிங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நிறையா பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் ஸ்பெஷலி இந்த செஷன். வி ஹோப் உங்களோட ஹாஃப் இயர்லி எக்ஸாம் சிலபஸ் வால்யூம் 1 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வால்யூம் 1 இல்லை அப்படின்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்க. அது மட்டும் இல்லை பசங்களா, இந்த செஷன் ஒரு செஷனோட முடிய போகிறது கிடையாது. இதையும் அடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும், உங்கள் ஹாஃப் இயர்லியை நீங்கள் சூப்பர் டூப்பராக பண்ணுறதுக்கு வாட் யூ பீப்புள் நீட், ஒன் ஷாட் வேணுமா, இல்லை டெரிவேஷன்ஸ் வேணுமா, ஸ்ட்ராட்டஜிஸ் வேணுமா, ரிவிஷன்ஸ் வேணுமா, மாக் டெஸ்ட் நோட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு தெளிவாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணீங்க. எனக்கு இன்னைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இருக்குது, எனக்கு இதுதான் ஸ்கெட்யூல், இதுதான் என் சிலபஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க. உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்றாப்புல வி பீப்புள் வில் பி ட்ரையிங் ஹார்ட் டு மேக் எவ்ரிதிங் ஈஸி. ஓகே, ஸோ ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸியாக மாற்றுறதுக்கு நான் இங்கே இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு உங்கள் ப்ரிஃபரன்ஸை சொல்கிறது மட்டும்தான். நான் வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வால்யூம் 1ல் ஒவ்வொரு யூனிட்லையுமே எது இம்பார்ட்டண்ட்டான டெரிவேஷன்ஸ் டாபிக்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிக், எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டெரிவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காஸ் தியரம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் தியரம். அதுக்கப்புறம் டைபோல்ஸில் ஆக்சியல் அண்ட் ஈக்வட்டோரியல் ஆர் இம்பார்ட்டன்ட். அண்ட் யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம டைபோல்ஸ் வச்சோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு டார்க் டெரிவேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். இதுவே டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காஸ்லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைபோல் அண்ட் யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அண்ட் ஃபீல்ட் லைன்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் டைபோல், அதுக்கப்புறம் நம்மளோட கூலம்ஸ் லா. ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ஸில் தீஸ் ஆர் த கொஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாடல்ஸ்லேருந்து கொஷன்ஸ் எப்போவுமே வரும் பசங்களா. அதனால எக்ஸசைசஸில் இதெல்லாம் தான் மாடல்ஸ். இதில் வேல்யூஸ் அதுக்கப்புறம் குட்டி குட்டி அலைன்மெண்ட்ஸ் சேஞ்சஸ் இருக்கலாமே தவிர நம்மளோட மேக்ஸிமம் சேஞ்சஸ் இருக்காது. இதுதான் பேஸ். ஸோ இந்த பேஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். Okay, so next we will be moving for electrostatic capacitance and potential. Okay, இந்த யூனிட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல டெரிவேஷன்ஸ் எலக்ட்ரிக் டைபோல் வச்சு ஆக்சியல் ஈக்வட்டோரியல் again important. அதுக்கப்புறம் potential energy of a system is very important point. two point charges in an external field, that is also very important. அதுக்கப்புறம் effects of dielectrics in a capacitance and parallel capacitance ஓட நம்ம derivation is also important. And topics எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா energy stored in a capacitor, equipotential surface, அதுக்கப்புறம் potential energy of a system of charges, parallel plate capacitor, dielectrics. Okay, and these are the questions very important in examples and in exercises. ஓகே, மறந்துடாதீங்க பசங்களா. கீப் மார்க்கிங் எவ்ரிதிங். இந்த மெட்டீரியல் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் செஷன் முடிஞ்ச 15 மினிட்ஸில் அப்டேட் ஆகிடும். அதனால இந்த QR கோடை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மெட்டீரியலை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் செக்லிஸ்டாக பண்ணுறதுக்கும் சரி, உங்கள் பேக்லாக்ஸ் கவர் பண்ணுறதுக்கும் சரி, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால இதை நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூ பீப்புள் ஹாவ் டு go for our WhatsApp community. Okay, so பசங்களா யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செஷனை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதையும் மறக்காம சொல்லிடுங்க. Okay, now let us roll for current electricity. அப்ப current electricity எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெரிவேஷன்ல drift velocity, அதுக்கப்புறம் இந்த ஓம்ஸ் லா, நம்மளோட கரண்ட் drift velocity வச்சு எழுதுறது, மொபிலிட்டி, இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டெரிவேஷன்ஸ் ஃபுல்லாவே நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் சீரிஸ் அண்ட் parallel combination of cells. நெக்ஸ்ட் கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே நம்மளோட drift velocity, Kirchhoff's law, அதுக்கப்புறம் temperature dependency of a resistance and cells EMF, அதுக்கப்புறம் internal resistance and Wheatstone bridge is very important. அதனால இந்த கான்செப்டையும் மறக்காம படிச்சிடுங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைசஸ் எக்ஸாம்பிள்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா NCERT எக்ஸாம்பிள்ஸ்ல these are the questions models ரொம்ப important and these are the exercise models very important. ஓகேவா, இந்த மாடல்ஸ் எல்லாம் படிச்சிருங்க பசங்களா. அடுத்தது மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிம்பிளான லிங்க் சொல்கிறேன், அந்த லிங்க்ல எல்லாமே அலைன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. எதெல்லாம் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டில் எந்தெந்த டாபிக்லாம் படிச்சிங்களோ அதே டாபிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லையும் இம்பார்ட்டன்ட். அதே டாபிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லையும் இம்பார்ட்டன்ட். அப்போ எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கணும்,
கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவை, உங்களுக்கு NCERT சொல்யூஷன்ஸ் தேவையா, நீங்கள் உங்களோட ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் மார்க்ஸ் காட்டுறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Okay, and NCERT exercise 4.1, 4.4, 4.5, 4.7, 4.9, 10, 11, 13 are very important. Topics எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா moving coil, galvanometer, அதுக்கப்புறம் biosavart law very important, அதுக்கப்புறம் ampere circuital loop, ampere circuital loop or ampere circuital law and its application is important. Force between two parallel current carrying conductors is also important. அதுக்கப்புறம் motion in a magnetic field and torque in a current loop, இதுவும் ரொம்ப important. Derivation எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க என்னென்னலாம் இம்பார்ட்டண்டா இருக்கோ அதோட டெரிவேஷன்ஸ் இங்க நீங்க ஸ்கிப் பண்ணாம படிச்சே ஆகணும். ஓகேவா, அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எஃபெக்ட் டியூ டு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இதை நம்ம கண்டிப்பா படிச்சாகணும். அதுக்கப்புறம் இன்ஃபைனைட் ஸ்ட்ராங் லாங் ஸ்ட்ரெயிட் வயர்ல எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் சர்க்குலர்ல எப்படி இருக்கும், அண்ட் ரெண்டு பேரல் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கும், அட்ராக்ஷனா ரிப்பல்ஷனா டார்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க படிச்சுதான். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக இருக்கிறதா பசங்களா நம்மளோட தளபதி பேட்ச். ஸோ இந்த தளபதி பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும், ஆன்லைன் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு பசங்களா. ஆகஸ்ட் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் ஆகஸ்ட் 23rd வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணுறப்ப உங்களோட கோர்ஸ் ஃபீல யூ வில் பி கெட்டிங் 10% டிஸ்கவுண்ட். ஓகே, மறந்துடாதீங்க, இண்டிபெண்டன்ஸ் டே ஃப்ரீடம் ஆஃபர் வந்து மறந்துடாதீங்க. ஓகே தானே பசங்களா, 23 தான் லாஸ்ட் டே. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். And now we will be moving for the next unit, that is magnetism and matters. இந்த மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் டெரிவேஷன்ஸ் எதுவுமே இல்லை, ஆனால் நீங்கள் 3 கான்செப்ட் முக்கியமாக படிக்கணும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் யுவர் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல். பாராமேக்னெட், டயாமேக்னெட், ஃபெரோமேக்னெட் இதெல்லாமே. ஸோ இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு பார் மேக்னெட் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு பார் மேக்னெட் சொலினாய்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம படிக்கணும். அண்ட் தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் மாடல்ஸ் இம்பார்ட்டன்ட், அண்ட் இது எக்ஸசைஸ் மாடல்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காமல் இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா படிச்சு வச்சுக்காங்க. ஓகே தானே பசங்களா. அண்ட் த நெக்ஸ்ட் யூனிட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் இண்டக்டன்ஸும் எனர்ஜி ஸ்டோர்டு இன் இண்டக்டரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் டாபிக் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டக்டன்ஸு, அதுக்கப்புறம் நம்மளோட ஏசி ஜெனரேட்டட், லென்ஸ் லா அது ரொம்பவே முக்கியம், லென்ஸ்ல ரொம்ப முக்கியம். அண்ட் மோஷனல் EMF இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் அண்ட் தீஸ் ஆர் த எக்ஸசைஸ் யூ பீப்புள் ஹேவ் டு ஃபோக்கஸ். பசங்களா நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மெட்டீரியல் உங்களோட ஹாஃப் இயர்லி ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப முக்கியம். எதுவுமே படிக்காமல் இருக்கிறவங்க கூட இதை நீங்கள்லாம் படிச்சிங்க அப்படின்னா யூ பீப்புள் கேன் ஸ்கோர் மேக்ஸிமம் மார்க்ஸ். ஓகே, அண்ட் இந்த மெட்டீரியலை நான் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த QR கோடை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. And next பாத்தீங்க அப்படின்னா the next unit is going to be alternating current. and alternating current எடுத்துக்கிட்டீங்கன்னா LRC சர்க்யூட்டும் பவரும் ரொம்ப இந்த யூனிட்ல இம்பார்ட்டன்ட் டெரிவேஷனை பொறுத்த வரைக்கும். அண்ட் டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, கான்செப்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் LRC அதில் இருக்கக்கூடிய 3 கான்செப்ட் ரெசனன்ஸ் வரைக்கும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். குவாலிட்டி ஃபேக்டர் இந்த டியூனிங் வரைக்கும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் பவர் அண்ட் AC சர்க்யூட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எப்படின்னா ரொம்ப லைட் எஃபர்ட்ல வந்து யூ கேன் ஹேவ் மேக்ஸிமம் அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூனிட், அதனால மிஸ் பண்ணிடாதீங்க பசங்களா. நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ், இந்த மாடல்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம், இதை நீங்கள் மறக்காம படிச்சு வச்சுக்கணும். ஓகே, I hope it is clear. And last unit in your volume 1 will be like EM waves. And in the EM waves எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெரிவேஷன் கிடையாது. இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் யுவர் EM ஸ்பெக்ட்ரம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் நம்ம வேவ் லென்த் எப்படி இருக்கும், ஸ்பெக்ட்ரம்ஸோட வேவ் லென்த்து, ரேடியேஷன், அதுக்கப்புறம் அதோட ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட அப்ளிகேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி உங்கள் ப்ரிப்பரேஷனை வச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸசைசஸ் அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் வில் பி 8.1 and 8.2 and exercise will be like 8.6, 8.7 and 8.8. okay, so these are the important concepts you people have to study. சும்மா இன்னைக்கு பார்த்துட்டு இந்த செஷனை ஸ்கிப் பண்ணிடாதீங்க பசங்களா. இன்னையிலேருந்து we people have to start because நம்மளும் half yearly rush அப்படின்னு சொல்லி உங்களை பூஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வாட் யூ நீட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட செஷன்ஸ் வந்து பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் மறக்காம இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க பசங்களா. ஏன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க செக்லிஸ்ட் வச்சு ஒவ்வொன்றா ஃபோக்கஸ் பண்ணி முடிக்கிறப்ப யூ பீப்புள் வில் பி கெய்னிங் அ லாட் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா, லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். உங்களுக்கே தெரியாம ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கு நீங்க ரெடியாக ஆரம்பிச்சிருப்பீங்க.
அதனால டோன்ட் ஃபர்கெட் திஸ், கீப் ஃபாலோயிங் திஸ் லிஸ்ட், ஃபோக்கஸ் ஆன் இட். ஓகே, உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க பசங்களா. நோட்ஸுக்கு வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆஃபர் வந்து 23rd முடிய போகுது. தளபதி பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் கூப்பன். ஓகே, எஸ். ஸோ ஃப்ரீ நோட்ஸ் இங்கே கிடைக்கும் பசங்களா. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் இருக்கு. அண்ட் மறக்காம யாரெல்லாம் இன்னும் செஷனை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க. ஃபிசிக்ஸ் எப்போ வருது, கெமிஸ்ட்ரி எப்போ வருதுன்னு சொல்லுங்க. சிலபஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க. அதுக்கேற்றாப்புல வி பீப்புள் கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். ரைட்? எஸ். So thank you so much பசங்களா. இன்னொரு இம்பார்ட்டன்ட் செஷன்ல உங்களை சந்திக்கிறேன். Until then, this is me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here, no fear பசங்களா. நாங்க இருக்கோம். ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணுங்க பிசிக்ஸ்க்கு. I'm gonna help you, but you want to tell me என்ன உங்களுக்கு தேவை. Right? Yes. So have a great day பசங்களா. இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான செஷன்ல உங்களை சந்திக்கிறேன்.